ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கிற தேர்ட் டேர்ம் இங்கிலீஷில் இருக்க த மிஸ்டேக்கன் பிளேட். மிஸ்டேக்கன்னா தப்பானது, பிளேட்னா தட்டு, ஓகேங்களா? தப்பான பிளேட் அப்படின்னு இந்த ஸ்டோரிக்கு அர்த்தம். தப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் மிஸ்டேக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம Once upon a time, there lived a merchant who sold things made of brass and tin. ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு மெர்ச்சன்ட் அப்படின்னா வியாபாரி. அவங்க வந்து பிராஸ் அப்படின்னா பித்தளை, தகரம், இது மாதிரியான பாத்திரங்களை பித்தளையான தகரத்தாலான பாத்திரங்களை எல்லாம் விற்கிறவங்க தான் இந்த மெர்ச்சன்ட்ஸு. they used to travel across the rivers and mountains to sell. இவங்க வந்து ஆறுகளை கடந்து மலைகளை கடந்து போய் ட்ராவல் பண்ணி போய் இந்த பாத்திரங்களை விற்கிறவங்க தான் இந்த மெர்ச்சன்ட்ஸு. they usually traveled with another merchant who also sold things made of brass and tin. இவர் எப்பயுமே இவர் மலையெல்லாம் கடந்து ட்ராவல் பண்ணும்போது அவர் கூட இன்னொரு வியாபாரியும் கூட்டிகிட்டு போய் தான் விற்பாங்களாம். They also used to buy things made of different metals to melt and use. இது மாதிரி பாத்திரங்களை விற்கிறவங்க பழைய பாத்திரங்களை வாங்குறதும் வழக்கமாக இருப்பாங்களாம். அதை பழைய பாத்திரங்களை, பழைய தகரங்கள், இதெல்லாம் இரும்பு இதெல்லாம் வாங்குறவங்க வாங்கிட்டு அதுக்கான காசை திருப்பி கொடுப்பாங்க. இந்த பொருளுக்கு ஈடாக அவங்க வந்து பாத்திரங்கள் இல்லாட்டி காசாகவும் கொடுப்பாங்களாம். The second merchant was always greedy as he tried to pay as less as possible. அவர் கூட வர இன்னொரு மெர்ச்சன்ட், அந்த ரெண்டாவது மெர்ச்சன்ட் இருக்காங்களா, அவர் வந்து ரொம்பவே பேராசை பிடிச்சி வரான். பொருளை வாங்கிட்டு அதுக்கு கம்மியான விலையை மட்டும்தான் தருவாராம். இது இவ்வளோதான் போகும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பேராசை பிடிச்சி அதை வந்து கம்மியான காசு கொடுத்து தான் வாங்கிக்குவாராம். ஒன் டே when they went to the town, they divided the streets of the town. ஒரு நாளைக்கு அவங்க டவுனுக்கு போய் விற்க போகும்போது அவங்க வந்து ஸ்ட்ரீட்ஸை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த தெருவுக்கு நீ போ, இந்த தெருவுக்கு நான் போகிறேன் அப்படின்னு 2 பேருமே பிரிச்சுக்கிட்டாங்களாம். ஏன்னா ஒரே தெருவில் 2 பேருமே போய் வியாபாரம் பண்ண முடியாதுல்ல, அதனால 2 பேரும் 2 சைடாக போகிறாங்க. they did not want to disturb each other while selling. 2 பேரும் அவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் தனித்தனியாக போகிறாங்க. they moved through the streets they had chosen and called the utensils made of brass and tin for sale. பாத்திரங்கள் விற்பனை பண்ணுறோம், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு வந்து கத்திக்கிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? பித்தளையான பாத்திரங்கள், தகரத்தாலான பாத்திரங்கள் அப்படின்னு விற்பனைக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறோம் அப்படின்னு கத்திட்டே போகிறாங்க. ஓகேங்களா? இன் ஓல்டு ஹவுஸ் தேர் லிவ்ட் எ உமன் அண்ட் ஹர் கிராண்ட் டாட்டர். ஒரு பழைய வீட்டில் வந்து அவன் வந்து ஒரு உமன், அதாவது ஒரு பாட்டியும் அந்த பாட்டியோட பேத்தி, கிராண்ட் டாட்டர்னா பேத்தின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்க 2 பேரும் லிவ் பண்ணிட்டு வராங்க. they were once a wealthy family but now lived in poverty. முதலெல்லாம் வந்து ரொம்பவே பணக்காரங்களாக இருந்தாங்க, இப்போ வந்து ரொம்பவே வறுமையில் வாடிட்டு இருக்காங்க. they only had one plate left as memory of their wealth. அவங்க வெல்த்தியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த மெமரிக்காக ஒரே ஒரு பிளேட் மட்டும் அவங்க கூட வச்சிட்ருக்காங்க. அந்த பிளேட் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, யாரோட மெமரிக்காகனா அவங்க ஹஸ்பண்ட், அதாவது அந்த பாட்டியோட ஹஸ்பண்டோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. த greedy merchant passed this home saying utensils made of brass and tin for sale. அந்த பேராசகம் வியாபாரி இருக்கால, அந்த ஹவுஸை கடந்து போகும்போது இப்படி இது மாதிரி பாத்திரங்கள் விற்பனைக்கு அப்படின்னு கத்திட்டே போகிறானாம். த கிராண்ட் டாட்டர் ஹியர்டு ஹிம் அண்ட் செட் டு ஹர் கிராண்ட் மதர், அம்மம்மா ப்ளீஸ் பை சம்திங் ஃபார் மீ. அந்த பேத்தி வந்து இவர் வந்து கத்துறதை கேட்டுட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, ஏதாவது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, ஷீ ரிப்ளைட், கண்ணா வி டோன்ட் ஹாவ் மனி டு பை எனிதிங், வி டோன்ட் ஹாவ் எனிதிங் டு ட்ரைட் வித். கண்ணா, என்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லை, நான் எந்த ஒரு வேலைக்கும் போகலை, ஏதாவது
பணம் இருந்தா தான் வந்து வேலைக்கு போக உனக்கு ஏதாவது வாங்கி தர முடியும் அப்படின்னு அவங்க அம்மம்மா சொல்கிறாங்களாம். அதே மாதிரி என்னால் எந்த ஒரு ட்ரைடு அப்படின்னா வேற இடத்துக்கு போய் வேலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. The granddaughter said, "We have that one old plate that we don't used." அப்போ அந்த கிராண்ட் டாட்டர் அந்த பேத்தி சொல்கிறாங்களாம், நம்மக்கிட்ட அந்த ஒரு பழைய பிளேட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதை வந்து லெட் சி வாட் த மெர்ச்சன்ட் வில் ஆஃபர் ஃபார் இட். இதை நம்ம அந்த வியாபாரிகிட்ட கொடுத்து இது வந்து என்ன விலை போகுதுன்னு நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த கிராண்ட் டாட்டர் சொல்கிறாங்க. "We can get something we can use." அது ஏதாவது நம்ம வாங்கினா அது வந்து நமக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அம்மம்மா கால்டு த மெர்ச்சன்ட் அண்ட் ஷோட் ஹிம் த பிளேட். அப்போ அம்மம்மாவுக்கும் அது நல்ல யோசனையாக தோணுது. அம்மம்மா வந்து அந்த வியாபாரியை கூப்பிட்டு அந்த பிளேட்டை காமிக்கிறாங்க. She asked, "When will you take this plate and give anything for your utensils?" அப்போ அந்த பிளேட்டை வந்து அவங்ககிட்ட காமிச்சதுக்கப்புறம் இந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது பாத்திரம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கிரீடி மெர்ச்சன்ட்டை கேட்குறாங்க. த மேன் டுக் த பிளேட் அண்ட் ஸ்க்ராச்ட் இட் வித் த நீடில். அந்த பிளேட்டை வாங்கி அவன் வந்து ஒரு நீடில் அப்படின்னா ஊசி மாதிரி வச்சு அதை வந்து உரசி பார்க்குறான். உரசி பார்த்தோன்னே என்னன்னு தெரியுதாம், ஹி ஃபவுண்ட் தட் இட் வாஸ் அ கோல்டன் பிளேட். அது வந்து தங்கத்தால் ஆன பிளேட்டுன்னு அவனுக்கு தெரிய வருது. ஹி செட், "வாட் இஸ் இட் ஒர்த்?" நாட் ஈவன் ₹1. இது வந்து ₹1 கூட வராது அப்படின்னு சொல்கிறானாம். ஹி த்ரூ த பிளேட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் வாக்ட் அவே. இந்த பிளேட்டை அவன் வந்து தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டானான். ஓகேங்களா. போத் த மெர்ச்சன்ட் கம்ப்ளீட் தயர் ஸ்ட்ரீட்ஸ். ரெண்டு வியாபாரிகளும் அந்த ஸ்ட்ரீட்டை அதாவது அந்த தெருவில் வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். தே ஹேட் டிசைடட் வித் எய்தர் ஆஃப் தெம் குட் கோ டு எனி ஹவுஸ் அண்ட் த அதர் டிட் நாட் செல் இன். அவங்க வந்து இன்னும் என்னென்ன விற்காத இருக்கோ அப்படிங்கிறதுக்காக இன்னொரு மறுபடியும் 2 பேரும் மாற்றி தெருவுக்கு போகிறாங்களாம். த ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்ட் பாஸ்டு த சேம் ஓல்டு ஹவுஸ் அண்ட் கால் த யூட்டன்சில்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின் ஃபார் சேல். அந்த நல்ல மெர்ச்சன்ட் இருக்காங்களா, அவங்க வந்து அதே அந்த பழைய பாத்திரங்களுக்கு அந்த பழைய வீட்டு வழியாக போகிறாங்களாம். அவங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். த லிட்டில் கேர்ள் ஆஸ்க்டு எகைன் ஹர் அம்மம்மா டு செக். மறுபடியும் அந்த கேர்ள் வந்து அம்மம்மாட்ட சொல்லி மறுபடியும் இதை பற்றி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஷீ செட், "கண்ணா, த ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்ட் த்ரூ த பிளேட் அண்ட் வெண்ட் அவே. ஐ ஹேட் நத்திங் எல்ஸ் டு ஆஃபர்." அதுக்கு அம்மம்மா சொல்கிறாங்கன்னா, அந்த முதல்ல வந்த வியாபாரியும் இதை வந்து பிளேட்டை தூக்கி போட்டுட்டு இது வந்து எந்த ₹1 கூட ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால இது வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. அதுக்கு த கேர்ள் ரிப்ளைட், "த கிராண்ட்மா, த மெர்ச்சன்ட் வாஸ் ஆங்க்ரி." அந்த மெர்ச்சன்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே கோவக்கார மாதிரி தெரிஞ்சு. "பட் திஸ் மெர்ச்சன்ட் லுக்ஸ் நைஸ்." இந்த மெர்ச்சன்ட் பார்க்கவே நல்ல ஒரு மாதிரி இருக்காரு. "மேபி வி வில் கெட் சம்திங்." இவர்கிட்ட நம்ம ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். த அம்மம்மா ஆஸ்க்டு த கேர்ள் டு கால் த மெர்ச்சன்ட் அண்ட் ஷோ த பிளேட். அப்புறம் அந்த கேர்ள் சொல்கிறத கேட்டுட்டு அந்த அம்மம்மா வந்து அந்த மெர்ச்சன்ட்டை கூப்பிட்டு இந்த பிளேட்டை காமிக்கிறான். த மெர்ச்சன்ட் took the plate in his hand and found it was made up of gold. அந்த மெர்ச்சன்ட் வந்து அந்த பிளேட்டில் கையில் வாங்கின உடனே கண்டுபிடிச்சிட்டாராம் இது வந்து கோல்டான பிளேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாராம், ஹி செட், "ஐ எம் நாட் ரிச் எனஃப் டு பை திஸ் பிளேட்டு." நான் வந்து ரொம்ப பணக்காரன் இல்லை, ஏன்னா இந்த பிளேட்டை வாங்குற அளவுக்கு. திஸ் இஸ் அ கோல்டு பிளேட். இது வந்து ஒரு தங்கத்தால் ஆன பிளேட்டு அப்படின்னு அம்மம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மம்மா செட், "ஆர் யூ ஷோர் திஸ் இஸ் கோல்ட்? த அதர் மெர்ச்சன்ட் த்ரூ திஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் வெண்ட் அவே." அம்மம்மா மறுபடியும் கேட்குறாங்களே, "நீ கன்ஃபார்மாக சொல்கிறியா, நீ ஷியோராக சொல்கிறியா இது கோல்டு தானா? ஏன்னா நான் முதல்ல ஒரு வியாபாரி வந்தால் அந்த பிளேட் வந்து ₹1 கூட ஆகாது அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டான்" அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. த மெர்ச்சன்ட் செட், "ஐ டோன்ட் நோ why he did that." எனக்கு தெரில அவன் ஏன் அப்படி பண்ணான்னு. இஃப் யூ விஷ் டு செல் இட், டேக் ஆல் த டிஷ்ஷஸ் யூ வாண்ட்." அவன் ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் வந்து இது வந்து கோல்டு தான். உங்களுக்கு இது நீங்கள் வந்து விற்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். த லிட்டில் கேர்ள் டுக் சம் டிஷ்ஷஸ் ஃபார் ஹர் சாய்ஸ் பட் த மெர்ச்சன்ட் வாஸ் நாட் ஹாப்பி.
அந்த லிட்டில் கேர்ள் வந்து நிறையா அவளுக்கு பிடிச்சமான டிஷ்ஷஸ் எல்லாத்தையும், அதாவது பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. ஆனால் வந்து அப்பயும் அந்த மெர்ச்சன்ட் வந்து ஹாப்பியாக சந்தோஷம் அடையலை. ஸோ ஸோ ஹீ கேவ் ஆல் ஹிஸ் மணி, ஹிஸ் டாங்கி, ஹிஸ் காட் அண்ட் ஹிஸ் வேர்ஸ் டு அம்மம்மா. அவன் வந்து அப்பயும் சந்தோஷமடையல. இது வந்து இதெல்லாம் கொடுத்தா மட்டும் இந்த பிளேட்டுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும், அவன் கொண்டு வந்த டாங்கி அதாவது கழுதைகளை, அவன் கொண்டு வந்த வண்டி எல்லாத்தையும் அம்மம்மாட்ட கொடுத்துட்டு போயிட்டானாம். ஹி ஒன்லி கெப்ட் 8 rupees ஃபார் த ஃபெரி ஹோம். அவன் வந்து 8 ரூபா, அதாவது 8 rupees மட்டும் எடுத்துகிட்டு போகிறானா. ஏன்னா அவன் வந்து படகுல தான் வந்திருக்கான். ஸோ அந்த படகுக்கு வந்து பே பண்ணணும்ல. ஸோ இப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கு பே பண்ணணும்ல, அதுக்காக மட்டும் 8 ரூபா மட்டும் எடுத்துருக்கானா. ஹி குயிக்லி வென்ட் டுவார்ட்ஸ் த ரிவர். ஹி பேட் த 8 rupees டு த போட்மேன் டு டேக் ஹிம் அக்ராஸ் த ரிவர். அப்புறமேட்டு அந்த 8 ரூபாயை மட்டும் எடுத்துகிட்டு அவனுக்கு அந்த கடல் கரைக்கு போயிட்டானா. அவன் வந்து போட்மேன்கிட்ட 8 ரூபா கொடுத்து அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போகிறானாம். சூன் த க்ரீடி மெர்ச்சன்ட் வென்ட் பேக் டு த ஓல்டு ஹவுஸ். அப்புறம் அந்த பேராசை பிடிச்சிருக்கால ஃபஸ்ட்டு வந்தாங்கள்ல, அவன் அந்த மெர்ச்சன்ட் வந்து மறுபடியும் அந்த ஓல்டு ஹவுஸ், அந்த பழைய வீட்டுக்கு வரானாம். ஹி கால்டு த கேர்ள் அண்ட் செட், ஐ ஹாவ் சேஞ்ச் மை மைண்ட், ஐ வில் கிவ் யூ 10 rupees ஃபார் இட். அவன் என்ன மறுபடி வந்து என்ன கேட்குறாங்களாம் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் வந்து என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன், அதாவது என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இப்போ வந்து இதுக்கு வந்து 10 rupees நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறானாம். அதுக்கு அம்மம்மா என்ன சொல்கிறாங்களாம், அம்மம்மா செட், யூ கன்சிடர் த பிளேட் ஒர்த்லெஸ் பட் அனதர் மெர்ச்சன்ட் ஹேஸ் பேட் யூ ஹியூஜ் ப்ரைஸ் ஃபார் இட் அண்ட் டுக் இட். நீ வந்து இந்த பிளேட்டு எதுக்கும் ஆகாது, ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்லிட்ட, பட் ஆனால் இன்னொரு வியாபாரி வந்தான், அது வந்து நிறைய விலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேங்களா. இப்போ அந்த அந்த வியாபாரி அந்த கோல்டன் பிளேட்டை வாங்கிட்டு போயிட்டான். பட் அந்த க்ரீடி மெர்ச்சன்ட், அந்த பேராசை பிடிச்ச வியாபாரி வந்து அவனு வந்து ஏமாந்து தான் போயிட்டான். ஏன்னா நம்ம நேர்மையாக வேலை செய்யணும். ஓகேங்களா. ரொம்பவே பேராசைப்பட்டு வேலை செய்யக்கூடாது. ஓகேங்களா. இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம இந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை அதுக்கு தகுந்த விலையை கொடுத்து வாங்கிக்கணும், அது கம்மியாக விலை பேசி வாங்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ இந்த க்ரீடி மெர்ச்சன்ட் மாதிரி நம்மளும் இது மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ரொம்பவே ஹானஸ்ட்டாக நம்ம வேலையில் ரொம்பவே நேர்மையாக இருக்கணும். இவர் நேர்மையாக இல்லாதனால தான் அந்த கோல்டன் பிளேட்டை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வேலைகளில் ரொம்பவே நேர்மையாக இருந்து வேலை செய்யணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.